அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்ல அரசியல் குறித்தான நிகழ்வுகள்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம மேல வழக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியான அளவுல இருக்கு. ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசணும், திமுகவை எதிர்த்து பேசுறோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க நினைச்சாங்கன்னா நம்ம மேல வழக்கு போட்டு உள்ள தூக்கி வைப்பாங்க. அப்படி நிறைய பேரை வச்சிருக்காங்க. மீம் போட்டதுக்கெல்லாம் பெரிய பாம்பு போட்ட மாதிரி கைது பண்ணியிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா வழக்கே என் மேல வரக்கூடாது, கேஸ் எதுவும் வரக்கூடாது, காசு மட்டும் நிறைய வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஆளுங்கட்சி திமுகவுக்கு சிங்சங் பண்ணும். நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசணும். ஏதாவது அவதூறு பரப்பணும், ஏதாவது நாம் தமிழர் கட்சியை பத்தி நிறைய பேசலாம். ஏன்னா தினம்தோறும் மேடை பேச்சுகள் இருக்கு. அதுல எதையாவது ஒண்ணு எடுத்து போட்டு பாத்தீங்களா, இங்க அப்படி பேசியிருக்காரு, இங்க இப்படி பேசியிருக்காரு, என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எதையாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படி பேசிக்கிட்டு இருந்தா கேஸ் வராது, காசு தான் வரும். பொதுவா ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினாதான் கேஸ் வரும் அப்படின்லாம் இல்ல. சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. அவதூறு பரப்பக்கூடாது, ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கட்டுப்பாடோடு நம்ம பேசினாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினா வழக்கு வரும். ஆனா எந்த கட்டுப்பாடும் இல்லாம அவதூறு பரப்புவானுங்க, கேவலமான முறையில பதிவு போடுவானுங்க, அவனுங்க மேலெல்லாம் வழக்கே வராது. அப்படி பல்வேறு நபர்கள் இருக்காங்க. இந்த யூடியூப் புருட்டஸ் சொல்லலாம், அதர்ம மனோஜை சொல்லலாம், இந்த திராவிடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்ப புதுசா 2 பேர் கே கப்புள்ஸ், ஓரின சேர்க்கையை சேர்ந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. ஆனா பிரதர்ஸ் கிடையாது, அவங்க 2 பேரும் கப்புள்ஸ். சோடியா தான் வீடியோ போடுவாங்க, இப்படி தொடர்ச்சியா போட்டுட்டே இருப்பாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் தொடர் பரப்புரையில் இருக்காங்க. அக்கா அபிநயா அவர்கள் வேட்பாளரா நிக்கிறாங்க. அக்கா அபிநயா அவர்களை பத்தி பேசுறது, பல்வேறு அவதூறுகளை பரப்புறது. ஒரு இடத்துல டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அக்கா அபிநயா அவர்கள் டாஸ்மாக்கு ஸ்பெல்லிங் சொல்றாங்க. TASMA கீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. MACன்னு சொல்றது போல MA கீன்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்து போட்டு இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாட்டுல இதான ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்க டாஸ்மாக்கு ஸ்பெல்லிங் சொல்லும்போது TASMA கீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போ இந்த நாட்டுல பெரிய பிரச்சனை. இதை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க. கள்ளக்குறிச்சியில அங்க மரணங்கள் நடந்து கண்ணுக்குட்டி, திமுகவை சேர்ந்த கண்ணுக்குட்டி அங்க சாராயம் வச்சு இத்தனை உயிரை பழி வாங்கி விட்டாரு, இத்தனை பொம்பளைங்க தாலியா எடுத்துட்டு நிக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போய் ரவுடிகள் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க சென்னை முழுவதும். கஞ்சா குடுக்கிகளும் போதை குடுக்கிங்களும் சுத்திக்கிட்டு இருக்காங்க தெரு தெருவுக்கு. அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. இங்க அபிநயா அவர்கள் இப்படி பேசுனதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அண்ணன் சீமான் அவர்கள் இதை பேசிட்டாரு அதை பேசிட்டாருன்னு பொழுதுனையும் பேசுறானுங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை பத்தி உங்களால பேச முடியுமா? இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, வாக்குப்பதிவு. அங்க ஒரு தம்பதி இருக்காங்க, குப்பத்துல வாழக்கூடிய நபர்கள். நாங்க தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பீத்திக்கிறீங்கல்ல. இன்னைக்கு திமுக காரணங்களாம் அவங்கள போய் மிரட்டிருக்காங்க. என்னன்னா வாக்குக்கு காசு கொடுத்துருக்கானுங்க. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய். சரிங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்கறதே முதல்ல தப்பு. தேர்தல் ஆணையம் என்ன பிடுங்கிட்டு இருக்குங்கிறது அது 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 அடுத்த பிரச்சனை. அது எப்பவுமே பிடுங்கிட்டு தான் இருக்கும். ரோட்ல ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கட்டுறதுக்கு, மளிகை கடைக்கு ஏதாவது பொருள் வாங்க போறதுக்கு எடுத்துட்டு போனா பறக்கும் படை அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவாங்க. ஆனா வீடு வீடுக்கு எண்ணி எண்ணி காசு கொடுத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. 2 நபர்கள் இருக்காங்க மக்களே, அவங்கள்ட்ட ஆளுக்கு 2000 ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. காசை அவங்க வாங்கியிருக்காங்க. காசு வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு பாமகவுக்கு ஓட்டு போட தான் விருப்பம், பாமகவுக்கு போட்டாங்க. இதை அவனுங்க இங்க இருந்து கேமராவில பாத்துட்டானுங்க. கேமராவில பார்த்தானுங்களா இல்ல சும்மா போட்டு வாங்கினானுங்களான்னு தெரியல. நீ பாமகவுக்கு தானே ஓட்டு போட்டா நாங்க பார்த்துட்டோம், இப்ப நாங்க கொடுத்த 2000 ரூபாய் திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம திமுகவை சேர்ந்த பொத்தடிமைகள் போய் மிரட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க குப்பத்துல வாழ்றாங்களாம். அவங்க வீடு பட்டா கிடையாதான், புறம்போக்கில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட்டாவுக்கு எங்க கிட்ட தான் வந்தவனும், அப்ப நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. காசு கொடுத்தாங்க, ஆளுக்கு 2000. எங்க விருப்பம் மாம்பழத்துக்கு போகணும், நாங்க போட்டோம். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, வீடு தேடி நீ பாமகக்கு போட்டல, என் காசை எடுத்து போய் நாங்க கேமரா வச்சு பாக்குறோம் சொல்லி எங்களை வீட்டுல மிரட்டுறாங்க. இப்ப இதுக்கு இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் உங்களால என்னடா பதில் சொல்ல முடியாதுக்கு? ஏன்டா பொட்டை பொறிக்கீங்களா? இந்த விஷயத்தையும் உங்களால பதில் சொல்ல முடியுமா? பட்டாவுக்கு எங்க கிட்ட தான் நீங்க வந்தாகணும். இன்னும் எத்தனை வருஷம் ஆட்சியில இருக்க போறீங்க? மிஞ்சி போனா 2026 உங்க சோழி முடியுது. மக்கள் எல்லாரும் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. ஐயா சுபவி அவர்கள் சொல்றாரு, எதிரி பலர் இருப்பது எங்களுக்கு தான் நல்லது, எதிரி பலர் இருக்கணும், பலராக இருக்கணும், பலரா பிரிஞ்சு இருக்கணும், அது எங்களுக்கு தான் நல்லதுன்னு ஐயா சுபவி சொல்றாரு. உண்மையாவே திமுக என்கிற ஒரு கட்சிக்கு எதிராக அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லக்கூடிய பாஜக, பாமக எல்லாம் தனியா இருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர், ஒட்டுமொத்தமா வாக்குகள் எல்லாம் பிரியறதுனால இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கே ஒழிய
மற்றபடி நாங்க தான் வந்து மக்களுக்கு தொடர் வெற்றியை நாங்க பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. 2026 திமுக படுதோல்வியை சந்திக்க போகுது. ஏற்கனவே 2006 2011 வரைக்கும் கொடுத்த ஆட்சியால தான் 11 21 வரைக்கும் ஆட்சி இல்லாம உட்காந்துருந்தீங்க. ஏன்? அப்ப அந்த கரண்ட் இல்லாம நைட்ல உட்காந்துருந்தாங்கல்ல மக்கள், அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதே மாதிரி இந்த 5 ஆண்டு கால ஆட்சி அடுத்த 10 ஆண்டுக்கு திமுக இல்லாம தான் போகுது. என்னமோ நாங்க தான் தொடர்ச்சியா ஆட்சியில இருக்க போற மாதிரி அப்படியே பீத்திக்கிட்டு பத்தறதுக்கு எங்க கிட்ட தான் வந்தவனும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கீங்க. கேட்டா நாங்க வந்து அடித்தட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, சமூக நீதி, சமத்துவம், எல்லாரும் சமம். மயிறு இந்த மயிறு இருக்குல்ல, இதுக்கு கூட தேர மாட்டானுங்க இந்த திமுக காரனுங்க. ஒரு இளவும் தெரியாது, கொள்கை கோட்பாடுனா என்னன்னு தெரியாது, பணத்தை மட்டுமே நம்பி போட்டியிடக்கூடிய நபர்கள். இப்போ பணம் கொடுத்துட்டானுங்களாம், பணத்தை வாங்கிட்டு அவங்க மாத்தி ஓட்டு போட்டாங்க, அதான் பிரச்சனை. போய் மிரட்டி இருக்கீங்க. அங்க போய் பத்திரிகையாளர்கள்லாம் இப்ப வீடியோ எடுத்து அவங்க ஒரு புலம்புறாங்க. புறம்போக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு பட்டா இல்லை, ஒரு பொருளாதாரம் இல்லை, ஏதோ செலவுக்கு வாங்கிட்டாங்க, பாமகவுக்கு ஓட்டு போடணும்னு ஆசை போட்டாங்க, அதுக்கு போய் மிரட்டுவீங்களா நீங்க என்ன பெரிய புடுங்கீங்களான்னு கேக்குறேன். வீடு பட்டா எங்களுக்கு பொறுப்பு பட்டா கிடைக்காது சொல்லி அதை ஒண்ணு சொல்லி மிரட்டின்னு இருக்காங்க. விக்கிரவாண்டி தொகுதியில நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகள் நாம் தமிழர் கட்சியை பத்தி நம்ம பாக்குறோமோ இல்லையோ, அதை இவனுங்க பார்த்துட்டு அதை பத்தியே பேசுறது பொழுதுன்னு. இதை பத்தியே நான் கூட நினைப்பேன், அண்ணன் சீமான்னு ஒரு ஆள் இல்லைன்னா, நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இல்லைன்னா இவனுங்க எதை பத்தி பேசுவானுங்க? வேற ஏதாவது டாபிக் இருக்கா? இவங்க வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்கன்னா எப்படி கஞ்சி குடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடங்கள்ல நினைச்சது உண்டு. அதுல இவனுங்க பேசும்போது குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தம்பிகளை பத்திலாம் ரொம்ப வந்து கேவலமா பதிவு போடுறாங்க. என்னன்னா, சீமான் வந்து மேடையில நின்று பொய் பேசுறாராம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் கை தட்டுறாங்களாம். அப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பேசுறானுங்க. ஆமா, உதயநிதி ஸ்டாலின் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே உட்காந்து சீட்டாடிக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அந்த கூட்டத்தை நீங்க பத்தி பேசியிருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள்? கலைஞர் நூற்றாண்டு விழான்னு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு நூற்றாண்டு விழா போட்டீங்க. எவனாவது ஒருத்தங்க எங்களுக்காவது கீழே ஆள் இருக்காங்க, ஆள் இருக்கிறதுனால தான் கை தட்டுறாங்க, உணர்வு பூர்வமா இருக்கிறதுனால தான் கை தட்டுறாங்க, அந்த சீமானவர்கள் சொல்லக்கூடியது நம்புறதுனால தான் கை தட்டுறாங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கே ஆள் கிடையாது, காசு கொடுக்காம கூட்ட முடியுமா உங்களால? திமுக காரணங்களால ஏண்டா சோத்துல உப்பு போட்டு திங்கக்கூடிய எவனும் திமுகவோட இருக்க மாட்டான். அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஐயா பழனி பாபா அவர்கள் நல்லா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, தன்னுடைய சுயநலத்துக்காக குஷ்பு கூட கூட்டணி வைப்பான்டா அப்படின்னு சொன்னாரு. யார? கருணாநிதிய. அவர் எதை நினைச்சுக்கிட்டு சொன்னாருன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனா உண்மையாவே குஷ்பு கூட கூட்டணி வச்சாரு. தன்னுடைய சுயநலத்துக்காக குஷ்பு கூட கூட்டணி வச்சு கொள்கையற்ற நிலையற்ற எதையும் விற்க தயாரானவன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஐயா பழனி பாபா அவர்கள் சொன்னாரு. வன்னியர் சங்கத்தின் தலைவர் காடுவெட்டி குரு என்ன தெரியுமா சொன்னாரு? மானமுள்ள ஒரு வன்னியன் எவனாவது திமுக ஓட்டு போடுவானா அப்படின்னு கேட்டாரு. அதே மாதிரி பல்வேறு நபர்கள் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு அநீதிக்கு வேர்த்தடி போனாலும் அது திமுகவில் தான் இருக்கும். அதனால வந்து சோத்துல உப்பு போட்டு திங்கக்கூடிய எந்த நபரும் திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அதனாலதான் உங்ககிட்ட வாங்கின 2000 ரூபாய்க்கும் அங்க போயிட்டு மாத்தி பாமகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறீங்க. திமுகவை பத்தி பேசணும்னா அந்த நாட்டுல வண்டையா பேசலாம். அங்க தேயிலை விவசாயிகளை படுகொலை பண்ணதா இருக்கட்டும், ஈழ மக்களுக்கு வந்து துரோகம் செஞ்சதா இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டே போலாம். தலைவரின் தாயார் பார்வதி அம்மாள் இங்க வந்த போது மருத்துவம் கூட பார்த்து வைக்காமல் இந்த மண்ணில் கால் வைக்க விடாமல் திருப்பி அனுப்பிய துரோக செயலா இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே போலாம். ரொம்ப வந்து ஆடக்கூடாது, நம்ம தான் ஆட்சியில இருக்கோம், ஆளுங்கட்சி நம்ம அப்படிங்கிற திமிர்லாம் ஆடக்கூடாது. இப்ப இந்த அம்மாவுக்கு வந்து பட்டா வாங்க எங்கள்கிட்ட தான் வந்தாகணும் அப்படிங்கிறீங்க. எத்தனை வருஷம்? நாங்க என்ன 2 வருஷம் கழிச்சு வந்து பட்டா கேட்க வருவோம், அப்ப நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி பல்லடத்துல ஒரு பத்திரிகையாளரை வெட்டினாங்க, திருப்பூர் பல்லடத்துல, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிகையாளர் வந்து இல்லீகலா ஒரு டாஸ்மாக் நடந்திருக்கு, அதை பத்தி எடுத்து போட்டாருன்னு வெட்டினாங்க. வெட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் வெட்டினது. அதே மாதிரி நாங்குநேரியில மாணவர்கள்லாம் சேர்ந்து சின்னதுரையை வந்து வெட்டினாங்க. அந்த மாணவர்கள் வெட்டின மாணவர்களுடைய தந்தை யாருன்னு பார்த்தோம்னா திமுகவில் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே போல கள்ளக்குறிச்சியில கண்ணுக்குட்டி வீட்டு வாசல்லே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஒட்டி வச்சிருக்காரு கதவுலையே. அப்ப பாத்துக்கங்க, இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம பொய்யை சொல்லி ஒருபோதும் பிரச்சாரம் பண்ணுவதில்லை, பொய்யை சொல்லி அரசியல் பண்ணுவதில்லை. நாம் சொல்லி ஓட்டு கேட்பதெல்லாம் அரசியல் பண்ணுவதெல்லாம் உண்மையதான் சொல்லி அரசியல் பண்றோம். இவர்கள் பண்ணின அயோக்கியத்தனங்களையும் அட்டூழியங்களையும் சொல்லிதான் நம்ம அரசியல் பண்றோம். இந்த நாட்டுல காமராஜர் ஆட்சியில இருந்த போது மதுக்கடைகள் கிடையாது, ஆனா கள்ளச்சாராய மரணங்கள் இல்லை. ஏன்? நேர்மையான ஆட்சி நடந்தது, நேர்மையான அமைச்சரவை இருந்தது, காவல்துறை கள்ளச்சாராயம் காய்ச்சறவன கடுமையா தண்டிச்சாங்க. அதனால வந்து அப்பெல்லாம் கள்ளச்சாராயம் இல்லை. ஆனா இவங்களுடைய காலத்துல மதுக்கடைகள் தெரு தெருவுக்கு இருக்கு. இப்ப நான் ஒரு வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்,
நான் என் வீட்டுல இருந்து வெளியில போய் இந்த பக்கம் ஒரு 500 மீட்டர் போனா மதுக்கடை இருக்கு, இந்த பக்கம் ஒரு 500 மீட்டர் போனா ஒரு மதுக்கடை இருக்கு, அடுத்து ஒரு 500 மீட்டர்ல இருக்கு, அடுத்து ஒரு 500 மீட்டர்ல இருக்கு, மதுக்கடைகள் வரிசையா இருக்கு. அதையும் தாண்டி ஒருத்தன் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவறானா இதுல இருந்து தெரியுதா இல்லையா இந்த திமுகவுடைய லட்சணம்? மதுக்கடைகளை மூடாத வரைக்கும் இந்த மக்கள் திருந்தி நல்ல வழியில வாழ மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல கூட நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. காசு இல்லாம ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சீட்டு கட்டுறதுக்கு குழுவுல இருந்து பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வாரம் ஆச்சுன்னா சீட்டு கட்டுறது. ஐயோ, தலைவலியிலே உட்கார்ந்துருப்பாங்க. இந்த வாரம் எப்படிப்பா சீட்டு கட்டுறதுங்கிற நிலையில. இந்த நிலையை எல்லாம் உருவாக்கியதே இவர்கள் தான். கல்வி கடன் ரத்துனாங்க, விவசாய கடன் ரத்துனாங்க. எங்க ரத்து பண்ணாங்க? எங்கப்பா ரத்து பண்ணாங்க? நீங்க எல்லாம் மக்கள் எல்லாம் திருந்துங்க, அதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஓட்டு போட்டு நீங்க அனுபவிக்கிறீங்க, உங்க கூட சேர்ந்து நாங்களும் தான் அனுபவிக்கிறோம். அதனாலதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க பேசுவதிலும் ஒரு சுயநலம் இருக்கு. என்ன, உங்களோட சேர்த்து நாங்களும் தானே கஷ்டப்படுறோம். நல்லா இருக்கணும், மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் கடன் இல்லாம ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டா நிம்மதியா சாப்பிட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனா திமுக இருந்ததுன்னா இது எதுவுமே நடக்காது. நீ காலம்பூரா கஷ்டப்பட்டு வேலை பார்ப்ப, வேலை பார்த்து என்ன பண்ணுவேன், அங்க போய் சாராயம் குடிப்பேன். அங்க எலெக்ஷன்ல 2000 கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன், சாராயம் குடிப்பேன். மாசம் பெண்களுக்கு 1000 தருவாங்க, அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன், சாராயம் குடிப்பேன். எல்லாத்தையும் சாராயம் குடிக்கிறதுக்கு இங்கிட்டு ஒரு பக்கம் கொடுத்துட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் எடுத்துருவாங்க. நீ மதுக்கடையில வாங்குற ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய சரக்கு அதை தயாரிக்கிறதுக்கு 12 ரூபா தான் ஆகுங்கிறாங்க. ஆனா அவங்க விற்கிறது 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்ப எவ்வளவு லாபம்னு பாத்துக்கோங்க. நீ பக்காடி லெமனா குடிக்கலாம். பக்காடி லெமனு, அந்த கிங் லூயிஸ், 1848 இப்படி பல்வேறு வகைகள் சொல்றாங்க. அதுக்குள்ள இருக்கிற எல்லா சரக்கும் ஒண்ணுதான். என்ன அதுல இருக்கிற கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் மாத்துவாங்க. சில இது ரொம்ப நேரம் போத இருக்கும், சில இது அடிச்ச உடனே ஏறும், அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் இருக்கே ஒழிய மற்றபடி எல்லாமே குடலை அரிக்கக்கூடியது, லிவரை ஃபெயிலர் ஆக்கக்கூடிய அத்தனை கண்டென்ட்டும் உள்ள இருக்கு. அதை குடிச்சிங்கன்னா நம்ம நல்லாவே இருக்க முடியாது, குடும்பம் நாசமா போவோம். குடும்பம் நாசமா போகணுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. தெருக்கு கஞ்சா வித்துட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் பேசுங்கடா ரோஸ்ட் பிரதர்ஸ், மயிறு பிரதர்ஸ் கிட்ட. நீங்கெல்லாம் நீங்க செய்யக்கூடிய பாவங்கள்லாம் உங்க குடும்பத்தை ஒரு நாள் பாதிக்கும். எத்தனை மக்களோட பாவம் தருமா அது? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் அநீதிக்கு எதிராக பேசாம மக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுவதே மக்களுக்கு எதிராக பேசுவதுதான். சீமான் தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறாரு, ஆடு மாடு வளர்த்தல அரசு பண்ணிக்கிறாரு, அதை நக்கல் அடிக்கிறீங்க. டாஸ்மாக்ல சாராயம் ஊற்றி குடிக்கிறவன் அவன் அரசு பணியாளரு, ஆனா ஆடு மாடு மேய்க்கிறவன் அரசு பண்ணிடக்கூடாதா? ஆடு மாடு மேய்க்கிறதுனா ஒரு ஃபார்ம் போட்டு அதுல ஒரு ஆளை வேலைக்கு போட்டு, ஒரு 100 ஆடு இருக்குன்னா அதுல ஒரு 10 நபர்களை வேலைக்கு போட்டு அது அரசு நடத்துது. அது 10 பேருக்கும் அரசு சம்பளம் கொடுக்குது. அதுக்கு பேர் தான் அரசு வேலை. இதை பண்ண முடியாது ஒரு அரசால. அதை பண்ணி அது எதுக்கு பண்றோம்? எல்லா மக்களுக்கும் கறி சாப்பிட்றாங்கல்ல, அதுக்குதான் பண்றது. அதே மாதிரி கோழி, அதே மாதிரி மாடு, அதே மாதிரி பன்னி, அதே மாதிரி பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், அந்த விவசாயம் பண்ணுதல், எள்ளு மிட்டாய், இப்படி பல்வேறு இண்டஸ்ட்ரி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கடலை எண்ணெய், கடலை மிட்டாய், பல்வேறு இண்டஸ்ட்ரி போடா. தற்கொலை நாய்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியலன்னா கொஞ்சம் அமைதியா பொத்திக்கிட்டு இருங்க. ஐஏஎஸும் இருக்கு, ஐபிஎஸும் இருக்கு, ஆசிரியர் பணியும் இருக்கு, எல்லா பணியும் இருக்கு. அதோட ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோடி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணிங்கிற